மதன், என்னாச்சு? பூஜா சொல்லுங்க. பூசாரிக்கு என்னாச்சு? சிஜி, பூஜாக்கு என்னாச்சு? போய்டா. மதன் வயிறு சரியில்லைனா எல்லாமே டாய்லெட் போய் தான் ஆகணும். என் விட்டுட்டு போய்டா. எங்க வந்தான் மீஸ் அப்படியா? அப்ப புரியல. இப்ப மட்டும் புரிஞ்சு கிழிச்சிருச்சா? தப்பா பேசுறீங்க. இரும்பு சட்டி பறக்க போகுது. பூஜா எங்க தான் போனா? நாங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒண்ணா படிச்சோம். ஆனா எஸ்பிஎம்ல 2 பேருமே ஒண்ணா ஃபெயில் ஆயிட்டோம். ஆனா அவ மட்டும் என்னை விட்டுட்டு என்னோட சொல்லாமலே பிரேயர் காலேஜ்ல போய் சேர்ந்துட்டா. கேட்டா எனக்கு கைத்தொழிலுக்கு படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் பிரேயர் காலேஜ்ல வந்து சேர்ந்தேன்னு சொல்றேன். பரவாயில்ல மதன், நீங்களும் அதே பிரேயர் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கைத்தொழில தேர்ந்தெடுத்து படிச்சு காட்டுங்க. அதுக்கு முன்னக்கே வர 9 ஆகஸ்ட் சாட்டர்டே 10 மணில இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் தாமான் சுனாய் பசி இந்த பலாக்கம் பாஸ்கெட் பால் கோர்ட்ல நம்ம பிரேயர் காலேஜோட சீஃபுல்லா இறங்குறாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக், வெல்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஃப்ரீயா சொல்லி கொடுக்க போறாங்க. இதுதான் உங்களோட முதல் ஸ்டெப்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே மேடம். என்ன பண்றீங்க? இப்ப மன்மதன் படம் சீன் தான் பண்றோம். அதனால கடைசியா அவர் கட்டி பிடிச்சி மூக்குல ரத்தம் வரும். அப்புறம் பிஜிஎம்ல ஓடும். அடிங்க என் ஐன் பட்டி மூஞ்சி ஒண்ணா. பிடிச்ச வேலை செய்யாம கிடைச்ச வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? இன்னமும் எஸ்பி வரைக்கும் படிச்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல நம்ம கிட்ட எந்த சர்டிபிகேட்டுமே இல்ல, இதுக்கப்புறம் என்ன படிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுல எதுவா இருந்தாலும் மேற்கொண்டு படிக்கிற ஐடியாவை மட்டும் விட்டுறாதீங்க. இப்பவே காலம் ரொம்பவே டிஜிட்டலா மாறி போயிட்டு இருக்கு. இன்னும் வரக்கூடிய காலம் எப்படி வர போகுதுன்னு தெரியல. அந்த காலகட்டத்துல நீங்க படிக்கணும்னா கண்டிப்பா கட்டாயம் மேற்கொண்டு நீங்க படிச்சுதான். அதுக்காக தான் நம்ம பிரேயர் காலேஜ் 15 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் படிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச துறை நீங்களே தேர்ந்தெடுத்து படிக்கலாம். எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்லாம் தராங்க. தங்கறதுக்கு ஹாஸ்டல் கூட இருக்கு. இல்ல நான் போயிட்டு வரனால கூட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நிறைய இருக்கு. படிச்சு முடிச்சீங்கன்னா வேலை வாய்ப்பு அவங்களே வாங்கி தருவாங்க. நீங்க படிச்சு சர்டிபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். கை நிறைய சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். அப்படினா இப்பவே பிரேயர் காலேஜ்க்கு ஒரு கால் பண்ணுங்க. உங்க வருகைக்காக காத்திருக்கும் பிரேயர் காலேஜ்.